வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான பேக்கரி ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ் கட்லெட்டு நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் பட்டாணி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஒன்றாவே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5-6 விசிலுக்கு அப்புறமா அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்க நல்லா தோல் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்டாணியும் நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன். இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். எல்லாமே பொடியான கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 5-6 பீன்ஸ், 1 கேரட் சேர்த்துக்கலாம். நான் இந்த மிஷின் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா வேகும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது சாப்பிடும் போது வாயில் அப்படியே மாட்டோம், பச்சையாகவும் தெரியும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கடாயில் வச்சு வேக வைக்கும் போது அது வெந்து வரும். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த பீன்ஸும் கேரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வேக வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு இல்லை, ஆல்ரெடி இது வெந்தது தான். இதில் இப்போது மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இது பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டேன். ஸோ உங்களுக்கு கட்டி கட்டியாக அப்படியே இருக்காது. அதுக்காக நீங்கள் மசிச்சு கூட விட்டுக்கலாம். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வெஜிடபிள் மேஷர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இது மசிஞ்சிரும். மேஷர் இல்லாட்டி நீங்கள் டம்ளரோட பேக் சைட் கூட யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் சும்மா பேருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஷேப்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. நான் இங்கே மைதாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ளோயியாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஷேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் மைதாவில் கோட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறேன். இது நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் லேயரும் நான் திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுறேன். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை சுட சுட சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். 2வது தடவையும் நல்லா மைதாவில் கோட் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும்.
ஏன்னா உள்ளே எல்லாமே குக் ஆகி தான் இருக்குது, வெளியே லேயர் மட்டும் குக் ஆனால் போதும். இப்போ வந்து டக்குன்னு இதை ரெடி பண்ணி எடுத்துருங்க. ஒரு 45 to 1 minute இது நல்லா கலர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரும்போது நம்ம எடுத்துடலாம். இது பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கட்லெட் நீங்களே பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதை சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சண்டேஸில் வந்து ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா இதை ஒரு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை விட பர்ஃபெக்டான கட்லெட் பண்ணவே முடியாது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.